ஹாய் விவஸ், இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி வயது மூப்பிற்கு காரணமா சென்னை அவர் வீட்டில் மரணம் அடைஞ்சாரு. இந்த செய்தி கேட்டு தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த வேதனை அடைஞ்சாங்க. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நல்லடக்கம் அரசு முறைப்படி அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில் சென்னையில இருந்து அவருடைய தேனி கொண்டு வரப்பட்டு மீண்டும் மொத்தம் கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 72 குண்டுகள் முடங்க அவருடைய உடல் மண்ணில் புதைக்கப்பட்டது. இந்த செய்தி கேட்டு மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தாங்க சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் பாரதிராஜாவுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. பல படைப்புகளை கொடுத்திருக்காரு. அந்த படைப்புகள் ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு படைப்பை கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில பாரதிராஜா அவருடைய இறப்பு அன்னைக்கு அவருடைய வீட்டில் மருமகள் மகள் இடையே மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குன்னே சொல்லலாம். மருமகளுக்கும் பாரதிராஜாவுடைய மகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. காரணம் சொத்து. 500 கோடி சொத்து யாருக்கு, நீலாங்கரை வீடு யாருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பூகாரமாக கிளம்பியிருந்தாங்க. அதே நேரம் கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா இறக்கும் போது யாருமே கூட இல்லை. மகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்தாங்க. மருமகள் பார்த்தீங்கன்னா சென்னையிலே வேற ஒரு இடத்துல இருந்தாங்க. அவங்களுடைய பாரதிராஜாவோட மனைவி தேனியில் இருந்தாங்க. ஸோ இந்த நாள் தான் கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா இறப்பன்னைக்கு பயங்கரமாக கோவப்பட்டு சத்தம் போட்டிருப்பாரு. எல்லாரும் இறந்த பிறகு ஏன் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப சூழ்நிலையில பாரதிராஜா மகள் மற்றும் அவங்களுடைய மருமகளை பற்றிய சமூக வலைதளங்களில் பல எதிர்கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. சொத்து பார்த்தீங்கன்னா அவங்க மகள் பேர்ல தான் இருக்கு. இன்னொரு சொத்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி பேர்லையும் அங்கை பேர்ல எழுதி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. மனோஜ் பாரதிராஜா அவங்களுடைய ஒய்ஃப் பேர்ல எந்த ஒரு சொத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல சமூக தலைவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் பாரதிராஜாவுடைய படைப்புகளை பத்தி பேசுறதை விட்டுட்டு அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தான் இப்ப அதிகமா பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மனோஜ் பாரதிராஜாவுடைய ஒய்ஃபான நந்தனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவருமான நடிகருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் உயிரிழந்துட்டாங்க. அந்த சம்பவம் மனசுல இருந்து ரொம்பவே நீங்காத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நேற்று எங்க மாமனார் இறந்துட்டாரு. அந்த துக்கத்தை எங்களால் தாங்கிக்கிற முடியல. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இப்ப சமூக வலைதளங்களில் பல பொய்யான செய்திகளை பரவி வந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்க குடும்பத்தில் நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். எல்லாம் வீடியோ அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அதை சாதகமாக எடுத்துட்டு இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. மாமனார் தன்னுடைய மருமகளுக்கு சொத்து கொடுக்காத மாதிரியும் மருத்துவமனையில மாமனாரை கவனிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பல இஷ்டத்துக்கு கற்பனை கதைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. எங்க மாமனார் எங்க எல்லாத்துக்குமே யார் யாருக்கு என்னென்ன சேர வேண்டியிருக்கு அப்படின்றத அவர் ஆரம்பத்திலேயே பிரித்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாரு. கடைசி காலத்துல அவருடைய பேருக்கு யாரும் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டாம். என்னுடைய 2 மகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப அமெரிக்கால படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் மனோஜ் பாரதிராஜா எங்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாரதிராஜா என்னுடைய மாமனார் கிடையாது, என்னோட அப்பா. அவரும் என்ன ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய மாமியாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. இப்போ தற்போது சமூக வலைதளங்கள்ல எனக்கு பாரதிராஜா மகளுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடலை. அன்னைக்கு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அப்படி கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஆதங்கமாக இருந்ததே தவிர மற்றபடி எந்த விதமான சொத்து பிரச்சனையும் கிடையாது. நான் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு சொத்து சண்டையோ மனஸ்தாபமோ கிடையாது. என் மாமா பாரதிராஜா அவர்கள் மீது நாங்கள் எல்லோரும் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சிருக்கோம். அவருக்கு எங்களை அவரோட சொந்த பிள்ளையால் தான் தாங்கி பிடிச்சு வழி நடத்தாரு. எங்கள் குடும்ப நிம்மதியை கெடுக்கணும்னு ஏதோ ஃபேக் மூலமா வியூஸ் அல்றாங்க பிளான் பண்ணி தொடர்ந்து இது மாதிரியான போலியான அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த வதந்திகள் நிறுத்திக்கங்க. இனிமே என் பேரையோ என் மாமனார் பேரையோ என் அம்மாவுடைய பேரையோ என் மாமியாருடைய பேரையோ இந்த மாதிரி அசிங்கமா வீடியோக்குள்ள போடாதீங்க. நாங்க சும்மா இருக்க மாட்டோம். பொய் கதைகளை பார்த்துட்டு தப்பான கமாண்டுகளை போட்டு ஒரு குடும்பத்தோட மன உளைச்சலுக்கு காரணமாகாதீங்க. பாரதிராஜா அடக்கம் செய்யப்பட்ட அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராதிகா அவங்க தான் பாரதிராஜாவுடைய மகளை சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் பாரதிராஜாவுடைய மகள் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாக பேசியிருப்பாங்க. தற்போதுள்ள சூழ்நிலையில் இப்போ மனோஜ் பாரதிராஜாவுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரதிராஜா அவருடைய படங்களையும் அவர் இந்த காலத்தினால் செய்த நல்ல ஒரு மாற்றத்தையும் தான் நம்ம பேச வேண்டியிருக்கே தவிர அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் பாரதிராஜாவுடைய படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.